அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ போடப்பட்டிருக்கு. இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வாரம் யார் செமத்தியான அடி வாங்க போகிறாங்க அப்படின்னு. வேற யாரும் இல்லை, சாண்ட்ரா அவர்கள் தான். சாண்ட்ரா அவர்கள் வந்த முதல் வாரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கை நல்லா பிரமாதமாக பண்ணி அதை அது வேறு மாதிரியான ஒரு எடிட் எல்லாமே போட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஏவி மாதிரியே இருந்துச்சு. அவங்க போகும்போது ஒரு ஏவி போட்டால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சிறப்பான ஒரு குறும்படம் போடப்பட்டது. அதை பார்த்து மக்கள் எல்லாருமே சாண்ட்ராவுக்கு பயங்கரமான ஃபயர் விட்டாங்க. அந்த வாரம் ஓட்டிங்கில் சாண்ட்ரா முதல் இடத்துல இருந்தாங்க. திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் கடுமையான போட்டி வந்துச்சு. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்போ எந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜின் விட்டா எவிக்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் போய்கிட்டு இருக்காரு. சாண்ட்ராவும் அவங்களுடைய மதிப்பை மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சாண்ட்ராவும் பிரஜினும் சொன்ன விஷயம் என்ன, அந்த வீட்டுக்கு போய் அவங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு மக்கள் பிரித்து பார்க்குறாங்க. ஒன்று, என்ட்ரி ஆகும்போது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குரூப்பிசம் இருக்குது, அந்த குரூப்பிசத்தை உடைக்கணும். இன்னொன்று, நானும் பிரஜனும் தனித்தனி கண்டஸ்டன்ட் தான், நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸு, நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இந்த கேமை விளையாட மாட்டோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. போன அன்னைக்கு போய் எல்லாரையுமே பொலன்னு பொழந்தாங்க. முக்கியமாக பார்வதி செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு, ஒரு ஃபேக் அலிகேஷன், அதை எல்லாரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா பிரஜின் பார்வதி மேலே கை வச்ச ஒரு விஷயத்த கூட அவர் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சியே வேணாம், நான் யாருக்கும் ஊறுகாவாக இருக்க விரும்பலை, நான் எந்த கண்டனும் யாருக்கும் கொடுக்க விரும்பலை அப்படின்னு பேசினார். இப்படி பேசின இந்த ரெண்டு பேருமே கொஞ்ச நாளில் ஒரு வாரத்துக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் டாஸ்க்லாம் பார்வதிக்கும் சாண்ட்ராவுக்கும் எவ்வளோ பெரிய கிளாஷ் போச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எந்த குரூப்பை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்களோ அந்த குரூப்புக்கு ஆப்போசிட்டாக இவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, அதுவும் யார் கூட சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வைக்கக்கூடாதோ அந்த நபர் கூட சேர்ந்து ஒரு அலையன்ஸை வச்சுட்டு பார்வதி கூட சேர்ந்து ஒரு குரூப்பிசத்தை ஃபார்ம் பண்ணிட்டு, இப்போ இவங்க நிலைமை எப்படி போயிருச்சு அப்படின்னா, இவங்களை விட பார்வதியே பெட்டர்ப்பா. இப்போ பார்வதி எல்லாருமே மக்கள் நல்ல பொண்ணு பரவாயில்ல, பார்வதி ஒரு சேஞ்ச் ஓவர், அதாவது இது பார்வதியுடைய ஒரு பக்கா மாஸ்டர் பிளான். வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டோட சேர்ந்து அவங்கள தன்னுடைய டீமுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பார்வதிக்கு யாரெல்லாம் நாமினேட் பண்ணணுமோ அதை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் நாமினேட் பண்ண வச்சுட்டு, பார்வதி பின்னாடி நின்று ஒரு கேம் விளையாடி, நான் எந்த வம்புக்கும் போகலை யார் தும்புக்கும் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு கேமை விளையாடி ஒரு சேஞ்ச் ஓவர், அவங்களுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து தன்னை ஒரு நல்ல பொண்ணு மாதிரியும் கமருதீன் விஷயத்தில் தான் ஒரு விக்டிம் மாதிரியும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நல்ல ஸ்கோரை வாங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும் இப்போ யார் மேலே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா மற்றும் பிரஜின் அண்ட் திவ்யா. இந்த மூணு பேரும் பார்வதியை விட மோசமாக இருக்காங்க, இந்த மூணு பேரையும் வெளியே அனுப்புங்க அப்படின்னு மக்கள் இப்போ பயங்கரமாக போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னையும் கூட நிறைய பேர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன் சைடாக பேசுகிறீங்க, நீங்கள் எப்பயுமே இப்போ நீங்கள் என்ன ப்ரோ போயும் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதுக்கெல்லாம் நான் இந்த வீடியோவில் பதில் சொல்லான் இருக்கேன். அண்ட் இந்த ப்ரோமோ பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் எப்பயும் போல் அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு ப்ரோமோவை கொடுத்துருக்கிறாரு வெளியில். ஆக்சுவலாக சாண்ட்ரா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், அது என்ன மேட்ரு அப்படின்னு நான் கிளியராக பார்க்கல. பட் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க தெரியுமா ஒரு கண்ணை, அதை அடுத்த சீசனில் மூடிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறிய ஒரு பேச்சாகத்தான் போயிருக்குது. இப்போது பிக் பாஸ் பல இடங்களில் பல விஷயங்களை மறைச்சிருக்காரு. விஜய் சேதுபதி பல இடங்களில் பல விஷயங்களை மறைச்சிருக்காரு. குறிப்பாக சாண்ட்ரா அவர்களை பற்றி பல விஷயங்களை மறைச்சிருக்காங்க. அதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கேப்டன்சி டாஸ்கில் பார்வதி அவர்களை சபரி அடிச்சிட்டாரு அப்படிங்கிறது சபரி பண்ண ஒரு விஷயம். நான் வேணும் தான் அடித்தேன் அப்படின்னு சபரி சொல்லும்போது சாண்ட்ராவும் அந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. கனி இப்போ எனக்கு என்னன்னா, கனி அவர்களை நல்லவராக்கிட்டாங்க சாண்ட்ரா. கனியை விட இவன் மோசமானவ, கனி தேவையில்லை, கனியே பரவாயில்ல, அதனால் கனியை நம்ம விட்டுருவோம், சாண்ட்ராவை அடிப்போம். இதுக்கு யார் காரணம்னா முழுக்க அது சாண்ட்ரா தான். என்ன ஆச்சு அன்னைக்கு,
2 பேரும் ஜட்ஜாக இருக்காங்க. 2 பேரும் ஜட்ஜாக இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க மேலே ப்ளேமை தூக்கி போட்டாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. முடிவெடுத்தது என்னதான் கனியாக இருந்திருந்தாலும் இவங்களும் ஒரு சக ஜட்ஜாக இருந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் சாண்ட்ரா போன வீக்கெண்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பயப்படுற மாதிரியும். விஜய் சேதுபதி அதை வந்து சர்க்காஸ்டிக்காக தான் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சர்க்காஸ்டிக்காக அங்கே பாருங்கள், பார்த்த பயம் இன்னும் சாண்ட்ரா மூஞ்சில் அப்படியே இருக்கணும்னே அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மக்களும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறும்படங்கள் இப்போ சாண்ட்ராவுக்கு எப்படி ஒரு குறும்படம் போட்டாங்களோ பாசிட்டிவாக, சாண்ட்ராவுக்கு எதிரான பல குறும்படங்கள் இந்த வீட்டுக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே சாண்ட்ரா போயிட்டு பார்வதி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. டாஸ்க் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அந்த டாஸ்க் நடக்கும்போது இப்போ சபரி அடிக்கிறாரு, ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வார்த்தை அங்கேருந்து வாய்ஸ் அவுட் பண்ணலை சாண்ட்ரா, அப்படி தான் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதன் பின்னாடி உட்காந்து அந்த சோஃபாவில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் வந்து கழுத்துக்கு தானே உன்னை ஏம் பண்ண சொன்னேன், நீ எதுக்கு கண்ணில் அடித்த, அதனால் உனக்கு தர வேண்டிய ஷேர் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சபரி நான் வேணும் தான் அடித்தேன் அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயமோ, மேன் ஹேண்ட்லிங் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு விக்ரம் கேட்டது எந்த அளவுக்கு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமோ, அதை விட கழுத்துலக்கு தானே நான் ஏம் பண்ண சொன்னேன், நீ ஏன் கண்ணில் அடித்த அப்படின்னு அவங்க கேட்டது அதை விட மோசமான விஷயம்தான். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பலமுறை சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் யார் தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்லுவேன். நம்ம யாருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கூட தெரியல, நான் இந்த ரிவ்யூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி யாருக்கும் இது வரைக்கும் ஓட் பண்ணதே கிடையாது. முக்கியமாக ஹாட் ஸ்டாரில் போயிட்டு இவங்க என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சொல்லி நான் இது வரைக்கும் அர்ச்சனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், விக்ரமண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஜாக்லினுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். யாருக்குமே நான் என் சைட்லேருந்து நான் ஓட் பண்ணதே கிடையாது. அவங்க கேமை சப்போர்ட் பண்ணுவேன், அதே சமயம் அவங்க தப்பு செஞ்சால் அதை தப்புன்னு சொல்லுவேன். அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ முதல் வாரம் சாண்ட்ராக்கு ஃபயர் விட்டோம், 2வது வாரம் சாண்ட்ரா பண்ணுறது தப்புன்னு தெரியுது, 3வது வாரம் சாண்ட்ரா அதை விட மோசமாக போய்கிட்டு இருக்காங்க, 4வது வாரம் அந்த எண்ணங்கள் மாறலாம், இல்லை அதுவே கண்டினியூ ஆகலாம். பார்வதி ஆரம்பத்தில் பல பேருக்கு பிடிக்கல, போக போக பார்வதியை நிறைய பேருக்கு பிடிச்சிது, திவாகருக்கே பல பேர் ஓட் பண்ணாங்க. அப்போ அவங்களாம் என்ன தூக்கு மாட்டி தொங்குறதா? இப்போ சாண்ட்ராக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நான் வந்து ரொம்ப தப்பானவன், நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, திவாகர் போன்ற ஆளெல்லாம் சப்போர்ட் பண்ணவங்களாம் என்ன பண்ணலாம்? அவங்களெல்லாம் பூச்சி மருந்து வச்சு கொண்டுடலாமா சாண்ட்ரா சொல்கிற மாதிரி, இல்லை தூக்கில் போட்டுடலாமா, இல்லை நிற்க வச்சு துப்பாக்கியில் சுட்டு கொண்டுடலாமா? மக்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நானும் ஒரு மக்கள் தானே. இப்போது போன வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை. எஃப்ஜே அந்த பாலை கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது. பிக் பாஸ் சொல்லியும் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தது அவங்க தப்பு. விக்ரமுக்கு கொடுத்த வேலையை அவர் செஞ்சார். ஆனால் அங்கங்கே அவர் எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் ஒன்றும் அவ்வளோ நல்லவரோ அவ்வளோ புனிதமானவரோ கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருந்த விக்ரமுக்கும் இப்போ இருக்கக்கூடிய விக்ரமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனும் மார்க் தான் பண்ணுறான், சாண்ட்ராவும் மார்க் தான் பண்ணுறாங்க. பிரஜின் வந்து மிரட்டுறாருன்னு நான் சொல்லியிருக்கேனே. நான் இப்போ திவாகரையும் பார்வதியும் அடித்த மாதிரி அடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு இன்னும் போகலை அப்படின்றது என்னுடைய கருத்து. அவங்க அளவுக்கு போகலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் வந்து இதில் நான் எந்த இடத்துல நான் சாண்ட்ரா வந்து நல்லவங்க, சாண்ட்ராவை எதுக்கு வந்து எல்லாரும் திட்டுறீங்க, பிரஜின் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், திவ்யா வந்து ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு, அவங்கள ஏன் திட்டுறீங்கன்னு நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேனா? என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே விக்கல்ஸும் தப்பு தான் பண்ணியிருக்கான், கனியும் தப்பு தான் பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவும் தப்பு தான் பண்ணியிருக்காரு. இதில் யார் பக்கத்துலேயும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஸ்டாண்ட் எடுத்து ஒரு சைடில் நின்னா மட்டும்தான் நான் ஒன் சைடு ரிவ்யூ. நான் யார் பக்கத்துலையுமே ஸ்டாண்ட் எடுக்கலையே. அப்போ மக்கள் என்ன நீங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலை. விக்ரம் வந்து பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இதோ இன்னைக்கு சாண்ட்ரா அவர்களுக்கு தான் ஃபுல் ஸ்டோரி ஃபுல்லாக விஜய் சேதுபதி வச்சு புழக போகிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஆஹா, விஜய் சேதுபதி தப்பு பண்ணிட்டாருப்பா, விஜய் சேதுபதி வந்து எப்படி சாண்ட்ராவை பேசலாம் அப்படின்னு நான் பேச போகிறேன்னா கிடையாது. சாண்ட்ராவுக்கு குறும்படம் போடணும், அதை தான் விஜய் சேதுபதி வந்து இன்டைரக்டாக சொல்கிறாரு நான் நினைக்கிறேன். போன வாரம் வந்து சாண்ட்ராவை வந்து அவர் போன வாரமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சாண்ட்ராவை. இந்த வாரம் சாண்ட்ரா அவர்களுடைய இன்னொரு முகத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். இப்போ சாண்ட்ராவுக்கே காட்டணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அப்படின்னா,
அவங்க 2 பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. சனிக்கிழமை வந்துச்சுன்னா நம்மளை வந்து விஜய் சேதுபதி எதுவும் கேட்க மாட்டார், ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலை, பண்ண தப்புலாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் வச்சு செய்ய போகிறாருன்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை இது வரைக்கும் விஜய் சேதுபதி எந்த இடத்துல சுட்டி காட்டலை. இது விஜய் சேதுபதி தப்புன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி சாண்ட்ரா பிரஜனுக்கு சப்போர்ட்டாக மாறும்? நாளைக்கு பிரஜன் எவிக்ட் ஆகிட்டாருன்னா நான் என்ன சிவப்பு கொடி தூக்கிட்டா சுத்த போகிறேன், இல்லை நான் ரிவ்யூவே விட்டு போக போகிறேன்னா? இங்கே யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் நமக்கு அம்மஞ்சலி பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து நான் மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்றதான் எனக்கு புரியலை. எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது, யாராலையும் சரி. நான் நிறைய பேர்லாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளைலாம் பண்ண மாட்டாங்க, அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 0லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷமாக நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த சேனல் அரவிந்த் டாக்ஸ்லேயே. இது என்னுடைய 3rd இயர். ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 31K தான். மற்றவங்களாம் என் கூட ஆரம்பித்தவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. நான் அதை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் என்னுடைய வியூவர்ஸும். அதுக்குன்னு என் வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச முடியாதுல்ல, அது என்னுடைய எத்திக்ஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் கருத்து வைப்பேன், என் கருத்தில் உடன்பாடு இருக்கிறவன் சப்ஸ்கிரைப் பண்ணுவான், உடன்பாடு இல்லாதவன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இப்போ நான் இதுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை நான் மதிக்கிறேன்னு அர்த்தம். யாருமே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து இவ்வளோ கமெண்ட் வருது, இந்த மாதிரிலாம் வருதுன்னு யாருமே அதை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் தான் அப்படி தான் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது. அது மேபி என்னுடைய வேர்ட்ஸ்னுடைய ஒரு குழப்பமாக கூட இருக்கலாம், உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இவர் என்ன சொல்ல வராருன்றது புரியாமல் கூட இருக்கலாம். சில நேரங்களில் நான் கமலஹாசன் மோடுக்கு போயிடுவேன், நான் பேசுகிறது எனக்கே புரியாது, நான் அதை மாற்றிக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி ஒரு ஸ்டாண்டு தான், யாருக்குமே எந்த ஸ்டாண்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டாண்ட். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதைத்தான் பேச போகிறாரு. சாண்ட்ரா அவர்களுக்கு கடுமையான ரோஸ் இருக்குது. எனக்கு கேட்டால் குறும்படம் போட்டு காட்டணும். அந்த பார்வதி மேட்டரை வந்து அவங்க பேசினது வந்து குறும்படம் போட்டு காட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். பிரஜின் சாண்ட்ரா இல்லைனா பிரஜின் யாரையாச்சும் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா இன்னொருத்தரை வெளில அனுப்பிடணும். கணவன் மனைவியாக போட்டது சேனலுடைய டிசிஷன், அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த கேமை எப்படி ஆடுறாங்கன்றதை பொறுத்து நம்ம அவங்க மேலே விமர்சனத்தை வைக்கலாம், ஓகேவா? இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜெயில் அதனால தான் ரொம்ப நேரமாக அவங்கள வச்சுருக்காங்க, இன்னும் அவங்கள வெளியில் விடலைன்னா அதுக்கு தான் காரணம். ஆனால் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு பேர் வச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. அது வந்து ஒரு டாஸ்க்காக கூட வைக்கலாம், அதெல்லாம் ஃபன்னாக இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதாங்க என்னுடைய ஸ்டாண்ட். இப்போவாச்சும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா நான் இதுக்கு மேலே எதுவும் விளக்க முடியாது, பரவாயில்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ப்ரோமோவில் சேதுபதி அவர்கள் கன்வே பண்ணுறது இதுதான். அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது அவங்க முகம் வந்து அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம், நம்ம காட்டுவோமா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதன் மூலமாக நான் யோசிக்கிறது என்னென்னா, நான் அதை சொன்ன மாதிரி குறும்படம் வரலாம். வந்துச்சு அப்படின்னா சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். விஜய் சேதுபதி மேலே ஒரு கலங்கம் இருக்கு இல்லையா, அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்ஷாலிட்டி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை அவர் கிளியர் பண்ண மாதிரியும் இருக்கும். இன்னும் திவ்யா அவர்களுக்கும் கொஞ்சம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சேதுபதி அவர்கள் அதையும் சேர்த்து பண்ணணும். நான் சொல்கிறது ஃபைனலாக ஒன்று தான், பார்வதி கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பார்வதி மாதிரி தான் போகும். இப்போ திவாகர் எப்படி வெளியில் போனால், கலையரசன் எப்படி வெளியில் போனால், பார்வதி இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து யோசிக்கணும். யோசித்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தன்னுடைய கேமை விளையாடணும். இந்த டாக்ஸிக் கேங்கும் கேவலமான கேங் தான், அன்பு கேங்கும் கேவலமான கேங் தான். இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க புனிதர்களாக ஆயிட மாட்டாங்க. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். அங்கே இருக்கிற யாருமே சரி கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். இப்போ விக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாண்ட்ராவை வந்து இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்றதுனால விக்கல்ஸ் நல்லவர் ஆயிட மாட்டார். விக்கல்ஸும் மார்க் பண்ணுறாரு. மார்க்கிங் யார் பண்ணாலும் தப்பு. இப்படி நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அப்படி ஸ்டாண்ட் எடுத்துட்டு தான் நம்ம திவாகரை தான் ஜெயிக்க வச்சிருக்கணும் இந்த சீசனுக்கு. திவாகர் எதுக்கு வெளில அனுப்பிச்சணும்? நான் சொல்ல வரது இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா? திவாகர் தான் இந்த சீசனில் உண்மையான டைட்டில் வினராக இருக்கணும். ஏன்னா அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்ததும் அதிகப்படியான சம்பவங்களை பண்ணதும் திவாகர். திவாகரை பற்றி அடுத்த ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வரும்.
இத்தனை நாளாக ஊரை ஏமாத்திட்டு இருந்தான்ல, அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு இப்போ அகப்பட்டிருக்கான் அவன். வச்சு கிழிக்க போகிறோம், அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை தாராளமாக நீங்கள் என்னுடைய சேனலில் மட்டும்தான் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் போடலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ இல்லை, 3 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு எந்த சேனலில் வேணாலும் போய் பாருங்கள். யாரும் கமெண்ட் செக்ஷனை மைரா கூட சட்டை பண்ண மாட்டாங்க. பட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து அதுக்கான ரியாக்டை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.